எல்லா புகழும் ஒருவனுக்கே. 1987 ஆண்டு இதே தேதியில் ஒரு போராளி பிறந்தார். ஆம், அவரது வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். பிறந்த சில மாதங்களிலேயே தந்தையால் கைவிடப்படுகிறார்கள் இவரும் இவரது தாயும். தந்தையோ வேறொரு துணை தேட தாய்க்கு துணையாக நிற்கிறான் இந்த போராளி. தாயின் தியாகத்தால் கல்வி பயின்று பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என பட்டப்படிப்பை முடிக்கிறார். சிறு வயது முதலே காலை 4 மணிக்கு எழுந்து வீடு வீடால் செய்தித்தாள்கள் மற்றும் பால் விநியோகம் செய்து தனது தாயை காத்தார். இப்படியே காலங்கள் செல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆம், ஜூனியர் ஆர்டிஸ்டாக வாழ்க வாழ்க என கோஷம் போட்டவர், கடைசி வரிசையில் நின்று கோஷம் போட்டவர், இன்று சவுத் இந்தியன் சினி ஏஜென்ட்ஸ் அசோசியேஷனில் துணை செயலாளராக பதவி வகிக்கிறார். உழைப்பு 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 மட்டுமே ஒரே ஒரு குறிக்கோளாக நம்பி தனது தடைகளை எல்லாம் உடைத்து இன்று வெற்றிகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். இன்று வரை 800க்கும் அதிகமான திரைப்படங்களில் தனது பங்களிப்பை அளித்திருக்கிறார் இந்த மாலிக். இப்படியே காலங்கள் செல்ல மாநாடு என்ற ஒரு திரைப்படத்தின் மூலம் இவருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்தில் மிக கடுமையாக உழைத்து தயாரிப்பாளர் மற்றும் மிக மிக அவசரம் என்னும் திரைக்காவியத்தை இயக்கிய பெண் காவலர்களின் விடிவெள்ளி எங்கள் அன்பு அண்ணன் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தார். டி ஹவுஸ் புரொடக்ஷனின் சில படங்களில் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவாகவும் பணியாற்றுகிறார். சென்னை மாநகரம், ஆம், எப்பொழுதெல்லாம் சென்னை இயற்கை சீற்றத்தால் உருகுலைந்து நிற்கிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களை தேடி மக்களில் ஒருவனாக மீட்பு பணிகளில் இறங்கி தனது சமூக உணர்வை வெளிப்படுத்தி ஒரு சமூக சேவகராகவும் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார். தனது வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். ஆம், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம், தமிழர்களுக்கான ஒரு வணிக அமைப்பு, அருட்தந்தை திரு ஜெகத் கஸ்பர் தலைமையில் இந்த அமைப்பு தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் காலூன்றி சாதித்து வருகிறது. இந்த அமைப்பில் தனது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறுவனமான சினிமாக்காரன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை இணைத்து பல வணிக நிறுவனங்களுக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் செய்து வருகிறார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்பும் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆம், ஒரு பெண் அல்ல, இங்கு இன்னொரு பெண்ணும் இணைந்து கொண்டார். இவரது வாழ்க்கையிலும் ஒரு தேவதை வந்தார், ஆயிஷா. இருவரும் சில காலம் காதலித்தனர். ஆயிஷா மாலிக் ஆனார். இறைவனின் அருட்கொடையால் 2 பெண் தேவதைகளுக்கு தந்தையும் ஆனார். அவரது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிறந்த திரைக்கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் சினிமாக்காரன் அவார்ட்ஸ் என்ற அவார்ட் ஷோவை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். மெட்ராசி இந்தியா குழும தலைவர் திரு சஃபி அவர்களுடன் இணைந்து சினிமாக்காரன் அவார்ட்ஸ் என்னும் அவார்ட் ஷோவை 2023 ஆண்டு வெற்றிகரமாக நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சினிமாக்காரன் அவார்ட் சீசன் 2 என்ற பெயரில் 2024 ஆண்டு அதையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் இந்த மாலிக். வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரட்டும், உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும், உங்கள் வாழ்வு மென்மேலும் சிறக்க சினிமாக்காரன் 24 குழுமத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.